ஹாய் சவையோ உங்கள் ரூபன் செஃப், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு மாதிரியே ஈரப்பலாக்கா கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல பெரிய ஈரப்பலாக்கா இந்த மாதிரி தோல் சீவி 2 எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் போட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதை கூடவே நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அதுவும் ஃப்ரை ஆன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கூடவே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆச்சு. கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி அது கூடயே சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கட்டும். அது நல்லா வதங்கியிருக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் நம்ம வீட்டிலேயே அரைச்சும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கலாம். இப்போ அது கூட ஒரு அரை மூடி தேங்காயை கூடையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்படி நல்லா வதக்கிட்டு அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டு அது கூட மறுபடியும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அதனால் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஈரப்பலாக்காயை தூக்கி அதில் போடலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அது ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போது கொஞ்சோண்டு கல்லுப்பும் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் தூக்கி அதில் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டு பலாக்காய் வேகிற அளவுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்து கொதி வந்துடுச்சு. ஸ்மெல் அப்படியே மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.